உண்மையை சொல்லுங்க, இந்த வீடியோ பாக்குற எத்தனை பேருக்கு பன்னீரை பிடிக்கும்? பன்னீர் நூடுல்ஸ், பன்னீர் டிக்கா, பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலே பன்னீர் சம்பந்தமான டிஷ்ஷஸ் எத்தனை பேர் ஆர்டர் பண்ணுவீங்க? என்ன கேட்டா எனக்கு பன்னீர் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு உடுப்பி ஹோட்டல் ஒன்னு இருக்கு. அந்த கடையில நான் அடிக்கடி சாப்பிட்ட ஒரே டிஷ் பன்னீர் நூடுல்ஸ் மட்டும் தான். ஏன்னா அந்த கடை நூடுல்ஸ்ல மட்டும் அதிக பன்னீர் போடுவாங்க. ஒரு வாட்டி ஃபோர்க்ல அள்ளுனாலே அதுலயே 2-3 பீஸ் வந்துடும். அந்த கடையில சாப்பிடும் போதெல்லாம் என் வைஃப் கிட்ட கூட சொல்லுவேன், எப்படி உங்களுக்கு எல்லாம் கட்டுப்படி ஆகுது? நூடுல்ஸோட விலையே 100 ரூபாய் தான். நம்ம வெளியே ஒரு பாக்கெட் வாங்கினா 80 ரூபாய் வருது. அந்த மொத்த பாக்கெட்டையும் போட்டு நூடுல்ஸ் பண்ண மாதிரிலாம் இருக்கு. 100 ரூபாய்ல 80 ரூபாய் பன்னீருக்கே போச்சுன்னா எப்படி ஹோட்டல் நடத்துவான், வாடகை கொடுப்பான், சம்பளத்துக்கு ஆள் வைப்பான், எலக்ட்ரிக் பில் கட்டுவான், இப்படின்னு ஏகப்பட்ட டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கும். ஆனா இப்பதான் புரியுது நான் சாப்பிட்டது பன்னீரே இல்லைன்னு. அக்டோபர் 20ஆம் தேதி சுமித் பெஹால் அப்படின்ற எக்ஸ் வலைதள அக்கவுண்ட்ல இருந்து ஒரு போஸ்ட் ஒன்னு நார்த் இந்தியால ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த போஸ்ட்ல என்ன போட்டிருக்குன்னா, இந்தியர்கள் பன்னீர் உணவுகளை விரும்புவாங்க. ஆனா இங்க இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் எந்த ஒரு டிஸ்க்ளைமரும் இல்லாம வெஜிடபிள் ஆயிலால உருவாக்கப்பட்ட ஃபேக் பன்னீரை வித்துட்டு இருக்காங்க. இங்க எல்லாரையும் நீங்க ஒரு ஹெல்த்தியான பன்னீர் உணவை தான் சாப்பிடுறீங்கன்னு சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. ஆனா நீங்க சாப்பிடுறது ஒரு ஜங்க் ஃபுட், குப்பை உணவு. இது ஜொமேட்டோட வெப்சைட்லயே ரெஸ்டாரண்ட்ஸ்க்காக வித்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை போடுறாரு. அந்த ஸ்கிரீன்ஷாட்ல என்ன இருக்குன்னா, பன்னீரை தான் விற்கிறாங்க. வெப்சைட்ல சாஃப்ட் அண்ட் ஃப்ரெஷ் பன்னீர்னு போட்டிருக்கு. அதாவது மென்மையான ஃப்ரெஷ்ஷான பன்னீர்னு போட்டிருக்கு. ஒரு கிலோ 210 கிராம். இது என்ன வெப்சைட்னா ஹைப்பர் பியூர் என்ற ஒரு வெப்சைட். ஆக்சுவலா ஜொமேட்டோ தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஹைப்பர் பியூர் வெப்சைட்டை பத்தி ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்க்கு தான் தெரியும். இந்த வெப்சைட் ஜொமேட்டோ நிறுவனத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்ல பல்க் அமௌண்ட்ல ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு தேவையான மளிகை சாமான் பொருட்கள், காய்கறிகள், டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பல்கா செல் பண்ணுவாங்க. கம்மியான விலையில செல் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்ல வித்த ஒரு பொருளை தான் அவர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறாரு. இந்த ஸ்கிரீன்ஷாட்ல என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேக் பன்னீரை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பன்னீரை எப்படி உருவாக்குவாங்க அப்படின்றத பார்த்துருவோம். பன்னீர் உருவாக்குற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் போல. உங்களுக்கு பன்னீர் உருவாக்க தேவையான பொருட்கள்லாம் 2 தான். ஒன்னு பால், ரெண்டாவது பாலை திரிய வைக்க ஏதாவது ஒரு ஏஜென்ட். அது லெமனா இருக்கலாம், இல்ல வினிகரா இருக்கலாம். சோ பாலை நல்லா சூடு பண்ணிட்டு அந்த பால்ல நீங்க வினிகரோ இல்ல லெமனோ போட்டீங்கன்னா அந்த பால் திரிய ஆரம்பிக்கும். அந்த பால் திரிஞ்ச பிறகு அதுல உருவான மில்க் சாலிட்ஸ் எல்லாத்தையும் வடிகட்டி அதை நல்லா பிரஷர் கொடுத்து ஒன்று சேர்த்து வாட்டர் போட்டு கிளீன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பன்னீர் ரெடி. இதுதான் நமக்கு நார்மலா மார்க்கெட்ல கிடைக்கிற உண்மையான பன்னீர். நீங்க கூட சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் வாங்கியிருப்பீங்க. இந்த பன்னீரோட விலை யூசுவலா எவ்வளவு இருக்கும்னா, ஒரு கிலோக்கு 400 ரூபாயில இருந்து 500 ரூபாய் 600 ரூபாய் வரைக்கும் போகும். உண்மையை சொல்ல போனா பன்னீருக்கு இந்தியால ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. அதோட மார்க்கெட் எவ்வளவு பெருசுனா 570 பில்லியன் சொல்றாங்க. அதாவது 57,000 கோடி ரூபாய் அளவுக்கு இங்க இந்தியால பன்னீர்னால மட்டும் வருவாய் நடந்துட்டு இருக்கு. நம்ம சவுத் இந்தியன்ஸோட உணவுல பெரிய அளவுக்கு பன்னீர் கிடையாது. ஏன்னா நம்ம வீட்ல சாப்பிடுற சாப்பாட்டுல சமையல்ல மோஸ்ட்லி பன்னீர் சேர்க்க மாட்டோம். அப்படியே பன்னீர் சம்பந்தமான டிஷ் ஏதாவது செஞ்சாலும் அதை ரெகுலரா செய்ய மாட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு வீட்ல செய்வாங்க. அப்ப எப்படி நம்ம பன்னீரை கன்சியூம் பண்ணுவோம்னா, மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்ஸ் மூலமா தான் நம்ம பன்னீரையே கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். பட் நார்த் இந்தியால இந்த கேஸ் கிடையாது. நார்த் இந்தியால அவங்க உணவு முறையிலேயே, உணவு பழக்கத்திலேயே பன்னீர் இருக்கு. அதனால நார்த் இந்தியால பன்னீரோட மார்க்கெட் ரொம்ப பெருசு. இந்த மார்க்கெட் ரொம்ப பெருசுன்றதுனால பன்னீருக்கு சப்ஸ்டியூட்டா ஆல்ரெடி ஒரு சப்ஸ்டன்ஸ் மார்க்கெட்ல புழங்கிட்டு இருக்கு. அதுதான் ஃபேக் பன்னீர். இத ஃபேக் பன்னீர்னு சொல்லுவாங்க. சில பேர் சிந்தட்டிக் பன்னீர்னு சொல்லுவாங்க. சில பேர் அனலாக் பன்னீர்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த ஹைப்பர் பியூர் என்ற வெப்சைட்ல பார்த்தாலும் ஃப்ரெஷ் பன்னீருக்கு பக்கத்துல பிராக்கெட்ல அனலாக்னு இருக்கும். இந்த அனலாக் பன்னீருக்கும் ரியல் பன்னீருக்கும் என்ன வித்தியாசம்னா, ரியல் பன்னீர் முழுக்க பாலால உருவாக்கப்பட்டது. அனலாக் பன்னீர் பாம் ஆயிலால, வெஜிடபிள் ஆயிலால உருவாக்கப்பட்டது. பாம் ஆயில்ல மில்க் பவுடரை மிக்ஸ் பண்ணி இன்னும் சில கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்ணி இந்த அனலாக் பன்னீரை உருவாக்குவாங்க. ரியல் பன்னீர் வந்து உங்களுக்கு ரிச் இன் புரோட்டீன், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கால்சியம், விட்டமின் அண்ட் ஃபேட்டும் கிடைக்கும். பட் அனலாக் பன்னீர்ல உங்களுக்கு பெருசா நியூட்ரிஷன் வேல்யூ கிடையாது. இதை தாண்டி உங்களுக்கு அதிகப்படியான டிரான்ஸ் ஃபேட் கிடைக்கும். இதை தொடர்ந்து சாப்பிடுறது மூலமா உங்களுக்கு இதய நோய்கள் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், கேன்சர் கூட வரலாம்னு சொல்றாங்க. நான் சொல்லுங்க, மருத்துவர்கள் சொல்றாங்க. I read a news article recently about fake paneer being sold. Fake paneer is also called analog paneer. जो आपका real paneer होता है, you consume it for 2 things. One is its nutritional content and second is for taste. फेक पनीर में आपको टेस्ट बहुत बार मिल जाता है, बट आपका न्यूट्रिशनल कंटेंट काफी ज्यादा खराब होता है. रियल पनीर इज मेड फ्रॉम मिल्क थ्रू अ कर्डलिंग प्रोसेस. जो फेक पनीर आपका रहता है, इट इज मेड फ्रॉम वेजिटेबल ऑयल्स एंड स्टार्चेस. इफ वी टॉक अबाउट द न्यूट्रिशनल कंटेंट, जो रियल पनीर होता है उसका प्रोटीन कंटेंट इज हाई, कैल्शियम हाई रहता है,
कोलेस्ट्रॉल, ट्रांस फैट्स कम रहते हैं। जो आपका एनालॉग पनीर होता है उसका इट इज लो इन कैल्शियम, लो इन प्रोटीन्स, आपका ट्रांस फैट हाई रहता है एंड इट इज नॉट गुड फॉर योर हेल्थ, कैन लीड टू हाइपरलिपिडीमिया एंड कैन इंक्रीज योर चांसेस ऑफ having a stroke or heart related problems later on. இன்ஃபேக்ட் இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் 1300 கேஜி ஃபேக் பன்னீரை மும்பை டெல்லி எக்ஸ்பிரஸ் வேல டிஸ்போஸ் பண்ணாங்க அதிகாரிகள். அதாவது புடிச்சு அழிச்சாங்க. மார்ச் மாசம் அதுக்கு அடுத்த மாசமே 442 கேஜியை பிடிச்சாங்க. 2022 மே மாசம் 2000 கேஜி ஃபேக் பன்னீரை பிடிச்சாங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழலாம். இதே பன்னீரை தானே ஹைப்பர் பியூர்லயும் விக்கிறாங்க, பப்ளிக்கா விக்கிறாங்க. அவனை போலீஸ் எதுவும் பண்ணல, ஆனா மத்தவனை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்தியால அனலாக் பன்னீர் விக்கிறது இல்லீகல் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அனலாக் பன்னீரை தயாரிச்சு மார்க்கெட்ல விக்கலாம், ஆனா லேபிளிங் ஒழுங்கா இருக்கணும். விற்கப்படுற அந்த ஃபுட் ப்ராடக்ட்ல அனலாக் பன்னீர்னு அங்க மென்ஷன் ஆயிருக்கும். சோ இந்த 2000 கேஜி 1000 கேஜி இந்த 440 கேஜி இதெல்லாம் போலீஸ் எதுக்கு பிடிச்சாங்கன்னா, இதை தயாரிக்கிறதுக்காக பிடிக்கல, தயாரிச்சு விக்கிறாங்களா அந்த பன்னீர், அதுல அவங்க அனலாக் பன்னீர்னு மென்ஷன் பண்ணல, ஒழுங்கா லேபிளிங் பண்ணல. இதற்காக தான் இந்த உணவு பொருட்கள்லாம், இந்த ஃபேக் பன்னீர்லாம் சீஸ் பண்ணப்பட்டது. இது எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அனலாக் பன்னீர் மார்க்கெட்ல பழக்கத்துல இருக்கு. சொமாட்டோக்காரனே அங்க ரெஸ்டாரண்ட்ஸ்ல வித்துட்டு தான் இருக்கான். நிறைய கம்பெனிஸும் அனலாக் பன்னீரை தயாரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்ம வாங்குற பன்னீர்ல, சூப்பர் மார்க்கெட்ல வர பன்னீர்ல எதுலயுமே அனலாக் பன்னீர்னு மென்ஷன் பண்றது இல்ல. அப்ப இந்த பன்னீர்லாம் எங்க போகுதுன்னு சொல்றாங்கன்னா, ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு தான் போகுது. நீங்க ஒழுங்கா லேபிள் பண்ணி வச்சிருந்தா இந்தியால நீங்க அனலாக் பன்னீரை உருவாக்கலாம், அத ரெஸ்டாரண்ட்ஸ்க்கும் விற்கலாம். நீங்க நினைக்கலாம் இந்த மாதிரி ஃபேக் பன்னீர், அனலாக் பன்னீர்லாம் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ்ல தான் விற்பாங்க, நான்லாம் நல்லா காசு கொடுத்து பெரிய ரெஸ்டாரண்ட்ல தான்ப்பா சாப்பிடுவேன், அங்கெல்லாம் இந்த மாதிரி கலப்பட பொருள்லாம் விற்க மாட்டாங்கப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மகாராஷ்டிராவோட FDA ஃபுட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணாங்கன்னா, அகமதாபாத்ல இருக்க மெக்டொனால்ட்ஸோட லைசென்ஸை சஸ்பெண்ட் பண்ணாங்க. எதற்காகனா, அவங்களோட பர்கர்ஸ்லயும் நகட்ஸ்லயும் சீஸ் அனலாக்ஸ் யூஸ் பண்றாங்களாம். இங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபேக் சீஸையோ இல்ல ஃபேக் பன்னீரையோ விற்கலாம், அதுக்கு தடை ஒன்றும் கிடையாது. ஆனா லேபிளிங் ஒழுங்கா இருக்கணும். அதாவது மகாராஷ்டிராவோட FDA என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சீசி நகட்ஸ்னு போட்டு ஒரு உணவு பொருளை விற்கிறாங்க, ஆனா அந்த உணவு பொருளுக்குள்ள இருக்கிறது சீஸே கிடையாது, நீங்க பிராக்கெட்ல அனலாக்னு போட்டு விற்கணும்னு சொல்றாங்க. ஆனா தலைவர் மெக்டொனால்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ணாரு, சீசி நகட்ஸ்னு இருக்குல்ல, நான் சீசி நகட்ஸ்னு போட்டாதானே உனக்கு பிரச்சனை, அப்பதானே நீ அனலாக்ன்ற பேரை கூட ஆட் பண்ண சொல்லுவ, அதனால சீசி நகட்ஸ் நான் வெஜ் நகட்ஸ்னு மாத்திடுறேன், ப்ளூபெர்ரி சீஸ் கேக்க நான் ப்ளூபெர்ரி கேக்குன்னு நான் மாத்திடுறேன் அப்படின்னு பேரை மட்டும் நைஸா மாத்திட்டாங்க. இதற்கு நடுவுல இந்த FDA சொன்ன விஷயம் எதையும் மெக்டொனால்ட்ஸ் ஒத்துக்கவும் இல்ல. அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாங்க எங்களோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல பயன்படுத்துறது எல்லாமே பால் பொருட்கள் மட்டும்தான், உண்மையான பால் பொருட்கள் மட்டும்தான் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. நம்ம ஒன்னு புரிஞ்சுக்கணும், இந்த பிரச்சனை மெக்டொனால்ட்ஸ் கிட்ட மட்டும் இல்ல. ஏன்னா இதை சொல்றேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க மார்க்கெட்ல பெருமளவுக்கு அனலாக் பன்னீர் புழக்கத்துல தான் இருக்கு. அதை மக்கள் யாரும் டைரக்டா வாங்கல, அதை வாங்குறவங்க எல்லாருமே ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் தான். ஆனா இது வரைக்கும் நான் சொல்றேங்க, என்னோட வாழ்நாள்ல நான் ஒரு வாட்டி கூட ஒரு ரெஸ்டாரண்ட்ல பன்னீர் டிஷ்ஷுக்கு பக்கத்துல, ஏதோ ஒரு பன்னீர் டிஷ்ஷுக்கு பக்கத்துல மெனுல அனலாக்னு போட்டு நான் எங்கேயும் பார்க்கல. நீங்க பாத்திருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஆனா இங்க அனலாக் பன்னீர் புழக்கத்துல இருக்கு, ஹைப்பர் பியூர் காரனே வித்துட்டு தான் இருக்கான், அதை ரெஸ்டாரண்ட்டும் வாங்கிட்டு தான் இருக்கு. இந்த வீடியோ வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்க்கே போய் சாப்பிடாதீங்க அவ்வளவுதான் அப்படின்னு பயமுறுத்துறதுக்கான வீடியோ இல்ல. இதை பத்தி நம்ம பேசலனா, இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்றதே மக்களுக்கு தெரியாம போயிடும். மக்கள் இதை சார்ந்த கேள்விகளை எழுப்பாம போயிருவாங்க. மக்கள் இந்த கேள்விகளை எழுப்பலனா என்ன ஆகும்னா, கடைசி வரைக்கும் அனலாக் பன்னீரை நமக்கு தெரியாமையே நம்ம தலையில கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அனலாக் பன்னீரோட விலை கம்மி, 1 கிலோ 200 ரூபாய் தான். ஒரிஜினல் பன்னீரோட விலை 1 கிலோ 400 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் போகும். ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலா இருக்கும் நான் நம்புறேன். அதற்காக தான் இந்த வீடியோ பதிவும் பண்ணோம். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு பதிவுல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.